வணக்கம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேசு தமிழா. திஸ் இஸ் அ டெமோ வீடியோ. ஸோ இந்த டெமோ வீடியோவில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு சிம்பிளான வேர்ப் கோ. ஸோ கோ அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். போ அப்படிங்கிற மீனிங்ல நமக்கு தெரியும். பட் அதர் தேன் திஸ், இதை தவிர இட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி வேஸ். ஸோ இன்னும் சில வழிகள் இந்த கோ அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ சிம்பிள் வேர்ப், பட் இட் இஸ் இன்கிரெடிபிளி versatile. So by the end of this video, you'll be a pro at using the simple verb go in different contexts. Let's begin. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த டெமோ வீடியோல go உடைய யூசேஜஸ் தான் நம்ம பார்க்க போறோம். As I have said earlier, go can be used in many ways. So ஒவ்வொரு யூசேஜை நம்ம பார்க்கலாம். First, basic use. The basic use na என்ன? It means movement. Moving away from our current location to another location. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து செல்ற அந்த ஆக்ஷனை குறிக்கிறதுக்காக இந்த கோ அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்றோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு சிம்பிளான ஒரு வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு ஸ்கூல், ஷீ கோஸ் டு மார்க்கெட், வி ஆர் கோயிங் டு டெம்பிள். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். நெக்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா, டு டாக் அபவுட் ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். இன்டென்ஷன் அப்படின்னா நோக்கம் அப்படின்னு அர்த்தம். ஃபியூச்சர் பிளான்ஸையோ அல்லது நோக்கத்தையோ தெரிவிக்கிறதுக்காக நம்ம இந்த கோ அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்றோம். மூணாவது, the change of the state of a person or a thing. ஒரு நபர்னுடைய நிலையில ஏற்படுற மாற்றமோ அல்லது ஒரு பொருளினுடைய தன்மை அல்லது நிலையில ஏற்படுற மாற்றத்தை சொல்றதுக்கு நம்ம இந்த கோ அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்றோம். நாலாவது, it means to disappear. So disappearனா மறைஞ்சு போறது அப்படின்னு அர்த்தம். லீவ் அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு கிளம்புறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு ஆக்ஷனுக்குமே நம்ம இந்த வேர்பை வந்து என்ன பண்ணலாம், பயன்படுத்த முடியும். So let's see one by one. பேசிக் யூஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம செகண்ட் யூசேஜ் பார்க்க போறோம். ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். Go is often used to talk about our future plans and intentions. நம்முடைய நோக்கத்தையோ அல்லது ஃபியூச்சர் பிளானையோ சொல்றதுக்காக இந்த கோங்கிற வேர்பு பயன்படுத்தலாம். பொதுவா ஃபியூச்சர் பிளானையோ அல்லது இன்டென்ஷனையோ சொல்றதுக்கு இந்த கோவை கோயிங் டு அப்படிங்கிற ஃபார்ம்ல பயன்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கீஸை தொலைச்சிட்டேன், என் ஃப்ரெண்டை உதவிக்காக அழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ் மை இன்டென்ஷன்? டு கால் மை ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டை உதவிக்கு அழைப்பது தான் என்னுடைய இன்டென்ஷன், என்னுடைய நோக்கம். ஸோ இதை இந்த வேர்பை பயன்படுத்தி எப்படி சொல்ல முடியும் பார்க்கலாம். ஐ லாஸ்ட் மை கீஸ். நான் கீஸை தொலைச்சிட்டேன். ஐ ஆம் கோயிங் டு கால் மை ஃப்ரெண்ட். இந்த இடத்துல இந்த ஆம் கோயிங் அப்படிங்கிறது இட் டசன்ட் மீன் ஆக்ஷன். இது வந்து ஆக்ஷனை குறிக்கல, என்னுடைய இன்டென்ஷனை குறிக்குது. ஓகே, புரியுதா? இட் டசன்ட் மீன் மூமெண்ட். இது வந்து மூமெண்ட்டை குறிக்கல, இது வந்து என்னுடைய இன்டென்ஷனை குறிக்குது. என் ஃப்ரெண்டை நான் அழைக்க போறேன் அப்படிங்கிறது, அந்த போறேன் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அது வந்து மூமெண்ட்டை குறிக்கல, என்னுடைய இன்டென்ஷன், என்னுடைய நோக்கத்தை குறிக்குது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. she is going to visit her uncle next week. அடுத்த வாரம் அவளுடைய அங்கிளை விசிட் பண்ண போறா. ஸோ இங்க இந்த போறா அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் இது வந்து ஆக்ஷனை குறிக்கல, அவருடைய இன்டென்ஷனையோ அல்லது அவருடைய ஃபியூச்சர் பிளானையோ குறிக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், நெக்ஸ்ட் வீக்னு இருக்குதே, அப்ப இது ஃபியூச்சர் டென்ஸ் தானே, இந்த இடத்துல வில்லு தானே வரணும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நீங்க வில்லும் போடலாம். இந்த இடத்துல நீங்க வில்லு போடும்போது என்ன மீனிங் வரும் அப்படின்னா, அந்த நேரத்துல we will consider the time of an action. எப்போ அவ போறா, நெக்ஸ்ட் வீக் போறா, நெக்ஸ்ட் வீக் போவா, நெக்ஸ்ட் வீக் போவா அப்படிங்கிற சென்ஸ்ல வரும். இன்னொன்னு, இந்த வில் அப்படின்னு பயன்படுத்தும் போது அந்த மீனிங் எப்படி வரும் அப்படின்னா,
ஒரு செர்டைனிட்டியை குறிக்கும். அவ உறுதியா போவா அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனும் கொடுக்கும். அதே போல அவளுடைய விருப்பத்தையும் கொடுக்கும். அவ அவருடைய அங்கிளை விசிட் பண்றதுக்கு விரும்புறா அப்படிங்கிறதையும் அங்க குறிக்கும். பட் டென்ஸுக்கும் இந்த யூசேஜுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த யூசேஜை பொறுத்தவரை யூ டோன்ட் நீட் டு worry about டென்ஸ். நீங்க எப்போ டைமை வந்து கன்சிடர் பண்றீங்களோ அப்பதான் டென்ஸ் யூசேஜ் நமக்கு தேவை. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளா நீங்க கோங்கிற வேர்பை யூஸ் பண்ணி உங்களுடைய இன்டென்ஷனாவோ அல்லது ஃபியூச்சர் பிளானாவோ சொல்லிட்டு போயிடலாம். புரிஞ்சதுங்களா? தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. They are going to write NET exam. What is their intention or future plan? To write NET exam. So அதனால they are going to write NET exam. இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? சப்ஜெக்ட் வந்து ஒருவேளை ஐயா இருந்தது அப்படின்னா அங்க am going போட போறேன். அதுவே சிங்குலர் நவுனா இருக்குது இல்ல சிங்குலர் ப்ரொனவுனா இருக்குது அப்படின்னா அதை நான் என்ன சொல்ல போறேன்? இஸ் கோயிங்னு சொல்ல போறேன். அதுவே ப்ளூரலா இருந்தது அப்படின்னா ஆர்ன்னு யூஸ் பண்ண போறேன். இவ்வளவுதான். ஸோ am is are. ஸோ சிம்பிளா நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்மளுடைய இன்டென்ஷனையோ அல்லது ஃபியூச்சர் பிளானையோ இந்த கோங்கிற வேர்பை யூஸ் பண்ணி நம்மளால கன்வே பண்ண முடியும். Next usage பார்க்கலாம். Go is used to describe the change of the state or condition of a person or a thing. ஒரு பர்சனுடைய கண்டிஷன்ல, அதாவது ஒரு நபருடைய நிலையில ஏற்படுற மாற்றத்தையோ அல்லது ஒரு பொருளுடைய நிலையில ஏற்படுற மாற்றத்தையோ சொல்றதுக்கு இந்த கோங்கிற வேர்பை பயன்படுத்தலாம். ஃபார் an example, she went crazy after hearing the shocking news. ஒரு ஷாக்கிங் நியூஸ் கேட்ட பிறகு அவள் பித்து பிடித்த நிலைமைக்கு சென்றாள். சோ அதுக்கு முன்னாடி அவன் நார்மலா தான் இருந்தா. அந்த ஷாக்கிங் நியூஸ் கேட்ட பிறகு அவள் பித்து பிடிச்ச நிலைமைக்கு அவ சென்றா. சோ இந்த இடத்துல சென்றாள் அப்படிங்கிற வேர்டு இட் டசன்ட் மீன் மூமெண்ட். இது வந்து அந்த பேசிக் யூஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த மூமெண்ட்டை இங்க குறிக்கல, அவருடைய நிலையில ஏற்படுற மாற்றத்தை குறிக்குது. ஓகே, சோ இங்கிருந்து இந்த குட் கண்டிஷன்ல, இந்த நார்மல் கண்டிஷன்ல இருந்து ஒரு மென்டல் ஸ்டேட் கண்டிஷனுக்கு அவ என்ன பண்ணிட்டா? சென்றா அப்படிங்கறத குறிக்குது. He is going deaf due to exposure of loud noises. அதிக இரைச்சல் காரணமா அவன் அல்லது அவர் டெஃப் கண்டிஷனுக்கு போறாரு. ஓகே, ஸோ போறார் அப்படிங்கிற இந்த சென்ஸ், இந்த எக்ஸ்பிரஷன் மூமெண்ட்டை குறிக்கல, நார்மல் கண்டிஷன்ல இருந்து டெஃப் கண்டிஷனுக்கு போற அந்த சேஞ்சை குறிக்குது. The milk has gone bad. பால் கெட்டு போய் விட்டது. ஸோ இந்த போய் விட்டது அப்படிங்கிறது மூமெண்ட்டை குறிக்கல, பேசிக் யூஸினுடைய அந்த மீனிங்கை குறிக்கல, இந்த பாலினுடைய நிலையில ஏற்பட்ட மாற்றத்தை குறிக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The apples have gone rotten. ஆப்பிள் பழங்கள் அழுகி போய் விட்டன. இந்த போய்விட்டன அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் அது வந்து இந்த ஆப்பிள்ஸ்னுடைய நிலையில ஏற்பட்ட மாற்றத்தை நமக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இது போல இந்த கோவை பயன்படுத்தி ஒரு பர்சனுடைய கண்டிஷன்ல ஏற்படுற மாற்றத்தையோ அல்லது ஒரு பொருளுடைய கண்டிஷன்ல ஏற்படுற மாற்றத்தையோ நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதை பயன்படுத்தி நிறைய சென்டென்சஸ் நீங்களே ஓனா வந்து கிரியேட் பண்ணுங்க. ட்ரை டு யூஸ் இன் யுவர் டெய்லி கான்வர்சேஷன்ஸ். ஓகே, உங்களுடைய கான்வர்சேஷன்ஸ்ல இதை வந்து பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. உதாரணத்துக்கு நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கிறோம், ஃபோன் வந்து டெட் ஆயிருது. ஸோ அந்த ஃபோனுங்கிற பொருள்ல ஏற்படுற மாற்றம் தானே. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்? the phone went dead during our call. ஓகே, ஸோ கால் பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் யூசேஜ் பார்க்கலாம். ஒரு பொருள் வந்து காணாம போச்சு அல்லது ஒருத்தர் ஒரு இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் எப்படி இந்த கோ வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கோ பயன்படுத்தி டு டிசப்பியர் அல்லது டு லீவ் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆக்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஈஸியா சொல்ல முடியும். An example, the stain went away after using cleaning solution. Cleaning solution யூஸ் பண்ண பிறகு கரை மறைந்து போனது, கரை காணாமல் போனது. ஸோ இங்க மறைந்து போனது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இங்க கோங்கிற வேர்பை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். The doubts have gone away after the discussion. டிஸ்கஷனுக்கு பிறகு சந்தேகங்கள் எல்லாம் மறைந்து போனது. அதை குறிக்கிறதுக்காக இங்க கோங்கிற வேர்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு. He has gone out of the room. He has left the room அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் அந்த அறையை விட்டு கிளம்பி விட்டார். இது போல இந்த கோ வேர்பை பயன்படுத்தி நம்மளால சொல்ல முடியும். ஓகே. So we have covered a lot today. In the video, how the verb go can be used in different ways. The verb go might seem simple as we've seen. It has many uses and can be quite powerful in English. So practice these different forms and phrases in your daily conversations to get more natural and fluent in English. Thank you so much for watching this video. If you found it helpful, like, share. Subscribe to our channel English Pesu Tamila to get more amazing English lessons. உங்களுக்கு வேற ஏதாவது இங்கிலீஷ் டாபிக் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. we will try to cover it. அப்படியே பெல் ஐக்கானை ஹிட் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்னுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். Until next time, keep learning, keep practicing. Goodbye. இங்கிலீஷ் பேசு தமிழா, தமிழனின் திறமையை உலகம் வியக்கட்டும். நன்றி, வணக்கம்.